ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஹாலோவின் தீமில் இருக்கிற ஒரு டாய் ஷாப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து வீக்கெண்டுக்கு துபாய் மால் போயிருந்தோம். துபாய் மாலில் தான் வந்து ஒரு கடையில் இந்த ஹாலோவின் தீமில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் இதை பார்த்துட்டே வந்து கடையில் வந்துட்டோம். ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த பையன் வந்து தலையை கீழே குனிஞ்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. டக்குன்னு வந்து பார்க்கும்போது அப்படியே பயமாக இருந்துச்சு. நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு டாய் ஷாப்பு. இந்த ஹாலோவின்காக இவங்க வந்து ஹாலோவின் தீமில் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் துபாயில் வந்து ஹாலோவின் தீமில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறத வந்து நேரில் பார்க்குறேன். நான் வந்து யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். யூஎஸில் வந்து நல்லா ஹாலோவின் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுற வீடியோலாம் நான் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரில் இங்கே நான் வந்து பார்க்குறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
இந்த டாய் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஷேக் ஆச்சு. நாங்கள் வந்து அப்படியே பயந்துட்டோம். அப்புறம் அந்த சைடு போனவங்க வந்து சொன்னாங்க, கிளாப் பண்ணால் வந்து லைட் எரியும், ஷேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்களும் அதே மாதிரியே வந்து கிளாப் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி லைட் எரிஞ்சிட்டு ஷேக் ஆச்சு. அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து கிளாப் பண்ணால் அந்த டாய்ஸ் வந்து ஷேக் ஆகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் லைட் எரியிற மாதிரிலாம் நிறையா வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஆல் செயின்ட்ஸ் ஈவ் இல்லைனா ஆல் ஹாலோவ்ஸ் ஈவ் சொல்கிற ஹாலோவினை 31 அக்டோபரில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த செலிப்ரேஷனை 31 அக்டோபரில் இருந்து 2 நவம்பர் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த பீரியடை ஆல் ஹாலோடைடுன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களில் புனிதவர்கள், அதாவது வந்து செயின்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமான ஒரு நாள் தான் இது. அந்த நாளை தான் ஆல் செயின்ட்ஸ் டே இல்லைனா ஆல் ஹாலோவ்ஸ் டே, அதாவது ஹாலோவின் டேன்னு சொல்லுவோம். இந்த நாட்களில் எல்லா புனிதர்களையும் நினைவுபடுத்துகிற ஒரு நாளாக இருந்துச்சு. ஹாலோவின் ஃபெஸ்டிவலை ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா செல்டிக் மக்கள் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அயர்லாண்டில் வாழ்ந்த பழங்குடியினர் தான் இந்த செல்டிக்ஸ். இந்த ஹாலோவின் வந்து பழமையான செல்டிக் திருவிழாவிலேருந்து வந்தது தான். சம்ஹைன்ன்றது நவம்பர் 1 அன்னைக்கு நடக்கிற கேலிக் ஃபெஸ்டிவல். இது வந்து அறுவடை காலம் முடிகிற டைமு மற்றும் குளிர்காலம் தொடங்குகிற டைமு, இல்லைனா ஒரு வருஷத்தோட 2ஆம் பகுதியாகும். செல்டிக் மக்கள் வந்து நவம்பர் 1 அவங்களோட நியூ இயரை கொண்டாடினாங்க. அக்டோபரில் வந்து கோடை காலம்லாம் முடிஞ்சு நவம்பரில் வந்து குளிர்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அக்டோபர் லாஸ்ட்லேயே வந்து அறுவடையெல்லாம் முடிச்சிடுவாங்க. நவம்பரில் வந்து குளிர் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த குளிர்காலத்தில் இறப்பவர்களோட எண்ணிக்கை வந்து நிறைய நடக்கிறதுனால அவங்க இந்த குளிர்காலத்தை வந்து இருண்ட காலம்னு அவங்க நம்பினாங்க. நியூ இயருக்கு முன்னாடி நாள் நைட்டு கோஸ்ட் வந்து லிவிங் வேர்ல்டுக்கு வரும்னு அவங்க நம்பினாங்க. அது மட்டும் இல்லை, கோஸ்ட் வேர்ல்டுக்கும் லிவிங் வேர்ல்டுக்கும் இடையில எல்லைகள் நீடிக்கும்னு அவங்க நம்பினாங்க. இந்த நாளில் இறந்த அவங்களோட முன்னோர்களுக்கு வந்து மரியாதை செய்கிறதோட கெட்ட சக்தி இருக்கிற ஆவிகளை வந்து துரத்துறதுக்கும் அவங்க வந்து முகமூடி, அப்புறம் வந்து பயமுடுத்துகிற மாதிரியான ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்க வந்து பண்ணிக்குவாங்க அன்னைக்கு. இந்த கொண்டாட்டத்தில் ஒரு நெருப்பு மூட்டி சொக்கப்பானையில் ஒரு சில பொருளெல்லாம் போட்டு எரிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த கெட்ட ஆவிகளை வந்து சமாதானப்படுத்தலாம்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி கெட்ட ஆவிகளை சமாதானப்படுத்துறதுனால அடுத்த வருஷம் அறுவடை வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்படி பண்ணுறது வந்து கோஸ்ட்டுக்கிட்ட இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். இந்த நாளில் ஸ்கேரியான காஸ்டியூம்ஸை வந்து வியர் பண்ணி பான்ஃபயர் லைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு லிவிங் வேர்ல்டுக்கு வர கோஸ்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த காஸ்டியூம்ஸ்லாம் அவங்க வந்து வியர் பண்ணி பான்ஃபயர்லாம் பண்ணுறாங்க. இந்த நாள் வந்து ஆரஞ்சு கலர் மற்றும் கருப்பு கலருக்கு தொடர்புடைய ஒரு நாளாக வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஹாலோவின் ஃபெஸ்டிவலில் இருக்கிற ஒரு பாப்புலரான ஆக்டிவிட்டீஸ் வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங். இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங்கிறது சில்ட்ரன்ஸு, அடல்ட்ஸ்லாம் ஹாலோவின் காஸ்டியூம்ஸை போட்டுக்கிட்டு குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வீடு வீடாக போய் ட்ரிக் ஆர் ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு வரவங்க எல்லாருக்குமே வந்து கேண்டீஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட் வந்து ஏஷியன் டைம்ஸில் இருந்தே ப்ராக்டிஸில் இருக்குது. ஜாக்கோ லேண்டர்ன்றது கிரேவ்டு பம்ப்கின் இல்லைனா கிரேவ்டு டர்னிப்ஸை தான் ஜாக்கோ லேண்டர்ன்னு சொல்கிறோம். இந்த பம்ப்கின் வந்து டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் வந்து கிரேவிங் பண்ணி அது உள்ள கேண்டில் ஏற்றி வைப்பாங்க, இல்லைனா பேட்ரி லைட் வச்சு டெக்கரேட் பண்ணி வீட்டுக்கு வெளியில் வந்து வைப்பாங்க. அயர்லாண்டில் ஆரிஜினேட் ஆன இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவலை எந்தெந்த நாட்டிலலாம் கொண்டாடுறாங்கன்னா, இட்டாலி, மெக்சிகோ, ஜெர்மனி, போர்ச்சுகல், ஃப்ரான்ஸுன்னு நிறைய கண்ட்ரீஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து அமெரிக்காவில் தான் ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க.
எனக்கு ஹாலோவின் ஃபெஸ்டிவலை பற்றி தெரிஞ்சதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவலை பற்றி சொல்ல மிஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாப்பி ஹாலோவின்ஸ் டே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.